இதை வந்து கவனிக்காம கொடுத்துருந்தோம்னா ஐசி வந்து பேர்ன் ஆயிருக்கும். இன்னைக்கு காலையில வந்து ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் வச்சு சர்க்யூட் வந்து டிசைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயருக்கு வந்து 12 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். இந்த 12 வோல்ட் அடாப்டர் வச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இதுல வந்து 18 வோல்ட் அவுட்புட் வருது. இதை நான் வந்து இன்புட்டா இந்த ஐசி கொடுத்தேன்னா இந்த ஐசி வந்து பேர்ன் ஆயிடும். ஸோ அதனால என்கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் வச்சு வேரியபிள் டிசி சப்ளை வந்து மேக் பண்ணலாம் சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முதல்ல நம்ம பூஸ்ட் கன்வெர்டர்ஸ்ல இந்த மாதிரி கனெக்டர்ஸ் வந்து சால்டர் பண்ணி எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அதுல இருக்க பொட்டன்ஷியோமீட்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுல இந்த மாதிரி கனெக்டர்ஸ் வந்து சால்டர் பண்ணிக்கணும். இதை நான் பிசிபில மேக் பண்றேன் அப்படிங்கறனால நான் ஒரு பிசிபி டிசைன் வந்து சின்னதா ஒன்று வரைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிசிபி போர்டை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுல வந்து பர்மனன்ட் மார்க்கர் வச்சு அந்த டிசைன் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ ஒரு டப்பா எடுத்துட்டு அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு ஃபெரிக் குளோரைடு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுல இப்ப நம்ம பிசிபி போர்டை வந்து உள்ள போட்டுக்கலாம். இதுதான் சம்பவம் நம்பர் 1. என்னன்னா இதுல வந்து பிசிபி காப்பர் வந்து சரியா வந்து லே ஆகல. ஒரு மாதிரி வந்து பிஞ்சு பிஞ்சு இருந்திருக்கு. ஸோ அதனால வேற ஒரு பிசிபி வந்து மேக் பண்ணிட்டேன் கொஞ்சம் திக் லேயரா போட்டு. இப்பதான் அடுத்த சம்பவம் என்னன்னா அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் சும்மா அதுல ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா அதுல பூஸ்ட் கன்வெர்ட்டர்ல இருக்க பொட்டன்ஷியோமீட்டர் வந்து அப்படியே ஆப்போசிட் சைட்ல இருக்கு. நான் வந்து மாத்தி வரைஞ்சிருக்கேன். இப்போ அந்த பக்கமும் வந்து ஹோல்ஸ் போட்டு அதுல இருந்து ஒயர் எடுத்து இதுல இருந்து சால்டர் பண்ணணும். எல்லாத்தையும் பக்கா சால்டர் பண்ணிட்டு இப்போ இன்புட் சப்ளை வந்து 5 வோல்ட் கொடுத்தா நம்மளுக்கு வந்து அவுட்புட்ல வந்து 10 வோல்ட் வந்து வருது. அது மட்டும் இல்லாம இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வேரி பண்றது மூலயமா நம்மளோட அவுட்புட்டை வந்து வேரி பண்ணிக்க முடியும். கம்மியும் பண்ணிக்கலாம், அதிகமாகவும் ஆக்கிக்கலாம். இப்போ நான் இதுல இருந்து 12 வோல்ட் எடுத்து அதை வந்து என்னோட ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் சர்க்யூட் வந்து கொடுத்துருக்கேன். அதுல இருந்து நம்மளுக்கு ஸ்கொயர் வேவ் வந்து வரும். அதை வந்து நான் டிஎஸ்ஓ கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு ஸ்கொயர் வேவ் வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் பத்தி வீடியோ வேணும்னா கமெண்ட்ல ஆப் ஆம்ப்னு சொல்லிட்டு போடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.